தொழுதிடுவே, இயேசுவே உம் நாமம் தொழுதிடுவே, இயேசுவே உம் நாமம் தொழுதிடுவே. என்னெல்லா நன்மைகள் செய்தவரே, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. என்னெல்லா நன்மைகள் செய்தவரே, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. உம் நாமம் என்றும் துதித்திடுவேனே, உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேனே. எனக்காக வந்த என் இயேசுவே, எனக்காக வந்த என் இயேசுவே. என்னெல்லா நன்மைகள் செய்தவரே, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. என்னெல்லா நன்மைகள் செய்தவரே, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. ஆமென். எல்லாரும் அப்படியே முழங்காலிடுவோம். தேவன் நம்முடைய பலிகளை அங்கீகரித்தார், துதிகளை கர்த்தர் அங்கீகரித்தார். நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து நிறைவாய் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவாதி தேவனும் நடுவிலே வார்த்தையாய் வெளிப்படும்படியாக எங்களோடு பேசும், சபையோடு நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். ஆமென். நாளில் கேட்போமா எல்லாரும்? கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பேசட்டும், ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசட்டும். ஆமென். சௌர ஜனா ஜேம்ஸ் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க சகனோடு சேர்ந்து ஜெபிப்போம். இசப்பா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே கத்தாவே சப்பா, இம்மட்டும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. தகப்பனே இசப்பா, ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்த தேவன் இன்று எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் அப்பா சிறுக விதைத்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதை கேட்ட பலனை எங்கள் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் தகப்பனே, விசேஷ விதமாய் ஐயா வல்லமை விளங்கும் பெட்டியோடு நீர் எழுந்தருளும்படியாக, உடைய வல்லமையை எங்கள் அப்பா கண்கள் காணும்படியாக, வார்த்தையானவர் தகப்பனே எங்களோடு இடைப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பேசுகிற ஊழியக்காரர்களை நம்முடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா நாங்கள் தகப்பனே ஐயா பலனற்றவர்களாய் காணப்படுகிறோம். பலனுள்ள வார்த்தைகள் ஐயா, பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை கிருபையாய் ஓடி முடிக்கத்தக்கதாக வார்த்தையானவர்களை அபிஷேகிப்பீராக. தேவன் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்து கொடுப்பீராக. தேவன் தாமே மகிமைப்படும், தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், வரிசையாக உட்காருங்க. கோணலும் மாணலுமான சந்ததி கிடையாது. நம்ம வந்து என்ன சந்ததி? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. உட்காரதில் பாருங்கள், இங்கே 2 பேர், அங்கே 3 பேர், அங்கே 7 பேர், அங்கே 9 பேர். பெரியம்மா அப்படியே உட்கார, வரிசையாக உட்காருங்க. 5 பேர் உட்காந்துன்னா 5 பேர் உட்காருங்க. 5 பேர் அது மாதிரி உட்காருங்க. இது மாதிரி சகோதரர்கள் உட்காருங்க. நம்ம எப்போ மாறுறது? வரிசைகள் வந்து பிசகக்கூடாதான். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வரிசையாக என்ன செய்யணும்? ஆமாம், இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே ஒரிசா பகுதியிலிருந்து ஆமென் டேவிட் பாத்ரா என்ற மிஷனரி ஊழியக்காரர் ஆமென் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தமிழ் தெரியாது. ஆமென். அவர் இந்தியில் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு ஐக்கியப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக ஐக்கியப்பட்டு நம்மோடு ஆமென் இருக்கிற ஒரு தேவதாசன். ஆமென். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் வந்து ஆமென் சத்தியத்துக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக அவங்க வீட்டிலேருந்து தள்ளப்பட்டவர், குடும்பத்தாரால் தள்ளப்பட்டு அவங்க மனைவி அவரை விட்டு போயிடுச்சு. அவரும் அவங்க பையனும் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்காக நிற்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும்.
அவர்கள் நல்ல ஒரு பாடகர், நல்ல பிரீச்சர். அவர்கள் சிறிது நேரம் நம்ம மத்தியிலே வந்து ஆமென் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். ஆமென். பாஸ்டர் हालेलुया। फिर से बोलेंगे हालेलुया। वन सेकेंड, हालेलुया। அல்லேலூயா. मेरा नाम डेविड पात्र है। என்னுடைய பெயர் டேவிட் பத்ரா. मैं उड़ीसा का कोरापुट जिला में रहता हूँ ஒடிசாவிலே கோராப்பூர் என்ற மாவட்டத்தில் இருக்கின்றேன். और मेरा एरिया में नक्सलाइट एरिया है, நான் இருக்கின்ற பகுதியிலே நக்சலைட் இருக்கின்றார்கள். पहाड़ी एरिया है। ஒரு மலை பிரதேசம். उसी में मैं ब्राह्मण कैस्ट से प्रभु ने मेरे को चुना है। நான் பிராமண குலத்திலிருந்து தேவன் என்னை அழைத்திருக்கின்றார், தெரிந்தெடுத்தார். उसी दिन से मेरे को प्रभु ने पहले से ही दुख में ले लिया। நான் தேவனை அறிந்து கொண்ட நாளிலிருந்து என்னை துக்கத்தின் வழியாக தேவன் நடத்தி கொண்டு வந்தார். जब मैं क्रिश्चियन हुआ, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையான பிறகு पापा मम्मी लोग सब छोड़ दिए, என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டு விட்டார்கள். मेरा वाइफ भी मेरे को छोड़ दिए, என்னுடைய மனைவியும் என்னை விட்டு போய்விட்டார்கள். मेरा दोस्त लोग भी मेरे को छोड़ दिए। என்னுடைய நண்பர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ये मेरा प्लानिंग था। இது என்னுடைய திட்டமாக இருந்தது. यीशु मसीह मेरे को चुनने के लिए प्लानिंग था। ஏனென்றால் தேவனே என்னை தெரிந்து கொள்ளும்படியாக திட்டம் கொண்டார். 3,80,000 लोग में मेरे को एक को हमारा केस्ट में चुना है। அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 3,80,000 பேர் அவருடைய குலத்தார், பிராமண குலத்தார் இருக்கின்றார்கள். ஆகிலும் தேவன் இவர் ஒருவரை மாத்திரம் அங்கிருந்து தெரிந்து கொண்டார். पहले पहले मैं डर गया था, முதலில் நான் பயந்து விட்டேன். लेकिन अभी पावरफुल में मैं वर्क कर रहा हूँ। ஆண்டவர் ஆகிலும் இப்பொழுது நான் வல்லமையோடு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். वचन सीखने के बाद मेरे को बहुत अच्छा लगा। தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்ட பிறகு நான் நன்றாக இருந்தது. पहले मैं बहुत दुख था, முன்னால் நான் துக்கமாக இருந்தேன். आज मेरे को बहुत आनंद है। ஆகிலும் இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். आप लोग पूछिए क्यों बोल के। நீங்கள் கேட்கலாம் எதற்கென்று, எப்படி என்று கேளுங்க. நீங்க கேளுங்க எப்படி நடந்தது என்று கேளுங்களா அவரிடத்துல. கேளுங்க எப்படின்னு கேளுங்க, கை வச்சு கேளுங்க. கைசேவா भजन संगीता அங்க சங்கீதம் 119 119 71 71 வசனம். சங்கீதம் 119 71 வசனம் வாசிக்கவும். அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். आमेन. मैं उपद्र हुआ अच्छा था, उसी से मैं प्रभु का वचन सीखा. हाँ, 119 का 71 में बास फिर से पढ़िए. மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கவும். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கைக்கொள்கிறேன். वचन सीखने से दुख आता है, तो भी मेरे लिए अच्छा हुआ. நான் உபத்திரப்பட்டாலும் அது எனக்கு நன்றாக இருக்கின்றது. मैं स्वर्ग में जाऊंगा. ஏனென்றால் நான் பரலோகம் செல். கைதட்டி அவர் உற்சாகப்படுத்தணும். நம்ம உட்காந்து வசனம் மட்டும் கேட்கக்கூடாது, அவரை கைதட்டி நம்ம அப்பப்போ உற்சாகப்படுத்தணும். வெளியூர் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. इसलिए वचन पहले पहले डर गया था, लेकिन अभी मैं स्ट्रेंथ में काम कर रहा हूं. முதலில் நான் பயந்தாலும் இப்பொழுது கடவுளுக்கு நான் பலன் கொண்டு இருக்கின்றேன். एक बार नक्सलाइट लोग भी मेरे को उठा के ले गए थे. ஒரு தடவை நக்சல்வாதிகள் என்னை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். 300 नक्सलाइट है. 300 நக்சலைட்டர் வந்தார்கள். मैं एक चर्च डेडिकेशन के लिए जा रहा था. நான் ஒரு சர்ச்சினுடைய டெடிகேஷனுக்காக போய் கொண்டிருந்தேன். लेकिन वो लोग मेरे को पुलिस वाला बोल के ले गए. ஆகிலும் அவர்கள் என்னை நான் போலீஸ் என்று நினைத்து என்னை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். मैं पूरा डर गया. நான் பயந்து விட்டேன். तो भी मेरा अंदर में एक ये है, என்னுடைய உள்ளத்தில் ஒரு உள்ளுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு காரியம். मैं तो पास्टर हूँ, मैं पास्टर हूँ. நான் தேவனை வேதத்தை போதிக்கின்ற ஒரு போதகர். ये लोग क्यों मारेंगे मेरे को? என்னை ஏன் அவர்கள் கொல்லுவார்கள்? लास्ट में प्रभु ने उधर मेरे को 1,000 रुपया वो लोग से देके भेजा है. அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது, அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்து என்னை வழிவனுப்பி விட்டார்கள். கைதட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். कहते बहुत टेस्टिमनी है उड़ीसा में. இது பெரிய ஒரு சாட்சியாகும். मैं बहुत दुख में गया हूँ. நான் ஒரு காலத்தை துக்கத்தின் வழியாய் நடந்து போனேன். फिर से बोले क्यों बोल के बोलो. ஏன் என்று கேளுங்கள். அல்லேலூயா. आइजैक जीसाया ஐசையா 48 का 10 48 10 48:10. ஏசாயா 48:10 வாசிக்கும். இதோ புறமிட்டேன்,
ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். क्रिश्चियन लोग को किसके अंदर चलाता है? கிறிஸ்தவர்கள் எதன் ஊடாக செல்கின்றார்கள்? दुख में உபத்திரவத்தின் நடுவிலே. कोई क्या लिखा है तमिल में? அங்க தமிழ் என்ன இருக்கு? உபத்திரவத்தின் குகையிலே, गुफा, जो उपद्रव का गुफा के, उपद्रव का जो गुफा है ना, उसके अंदर केव, वही कड़ाई, या कड़ाई, yes. दुख का कड़ाई में, जो दुखத்தின் பாத்திரத்திலே நம்மை புடமிடப்பட்ட துக்கத்தின் பாத்திரத்திலே हम लोग को दुख का कड़ाई है। एक आदमी ज्यादा से ज्यादा 80 साल जिंदा रहेगा। ஒரு மனிதன் கூடுமானால் 80 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கின்றார்கள். लेकिन इसी पृथ्वी में ट्रेनिंग पीरियड है, ट्रेनिंग। ஆகிலும் இந்த உலகமானது நமக்கு ஒரு பயிற்சி விக்கிற ஒரு தளமாக இருக்கின்றது. ये ट्रेनिंग पीरियड में जो पास हो जाएगा ऊपर में जाएगा। இங்கு யார் அதிலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பரலோகம் செல்வார்கள். इसलिए हम लोग क्रिश्चियन लोग को दुख का कड़ाई में रखा है। ஆகவேதான் நம்ம உபத்திரத்தின் குகையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். इसको जानने से पूरा स्ट्रेंथ में चलेगा। இதை நாம் அறிந்து கொண்டோம்னா நாம் பலப்படுவோம். हालेलुया, அல்லேலூயா. मैं एक गाना गाता हूं, उसके बाद वचन में ஒரு பாடலை பாடி அதற்கு தேவ வசனத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். பாடு. मैं एक सिंगर हूं और प्रीचर भी हूं। நான் ஒரு பாடகன், போதகரும் கூட. हालेलुया, அல்லேலூயா. अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई, हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई। अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई, हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई। की जातना की जंत्रणा निज अंगे नेले बही हो, से दुखर सीमा नाही। अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई, हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई। इमिति एक बगीचारे तोलिछि मो मो घर, जही माली भी नुहे, फूल भी नुहे, कंटा भी नुहे मोर। माली भी जही जाइछि भूली फूलर परिचय, केउ साहसे ए त्रिपति कहिब, ए जीशु प्रभु हेब मोर होली। सर्वसिंहासन पृथ्वी पादपीठ में परमेश्वर बंधु बोली प्रेम करी जीवन दिए किए का पाई, विरल से प्रेम छवि अंकी देले से मो पाई। बंधु बोली प्रेम करी जीवन दिए किए का पाई, विरल से प्रेम छवि अंकी देले से मो पाई। मो पापर जला कंटक साजिला, बही गला रक्त नई हो, मो पापर क्षमा पाई। अंतर झुरुची मो गलगथार प्रेम
पड़िले खसे दुनिया जे कहे कांदुछि आजि मो नुआ किछि पाप करे तिरुपति से तो जली जली से देइछि उदासे थोई तेणु जीशुंको फेरिबा बाटरे मो हृदय को दीप करी होली हालेलुया। क्रूस परे कही गले क्षमा कर क्षमा बाणी प्रेम रे से किणिले मते अपना प्राण देई क्रूस परे कही गले क्षमा कर क्षमा बाणी प्रेम रे से किणिले मते अपना प्राण देई से प्रेम प्रातित बुकुरु रकत बहिथिला मोर पाई हो बनिबाकू भाषा नाही अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई की जातना की जंत्रणा निज अंगे नेले बही हो से दुखर सीमा नाही अंतर झुरुची मो गलगथार प्रेम पाई हृदय जलुची मो क्रूसे भरा स्नेह पाई पवित्र अति पवित्र महान परमेश्वर होली 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 हालेलुया आमीन आमीन। हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर को जानना उसके साथ चलना अनंत जीवन है। இயேசுவை அறிந்து கொள்வதும் அவரோடு நடப்பதும் ஒரு மிகுந்த சந்தோஷம். मेरा सबसे पावरफुल वचन एक है எனக்கு பிரியமான ஒரு வசனம் भजन संगीता சங்கீதம் 73 का 25 73:25. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை ஆமென் அல்லேலூயா. स्वर्ग रे तुम बिना कोई स्वर्ग में कोई भी नहीं है பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை और भूमि में मेरे को कुछ भी नहीं चाहिए பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை एक यीशु मसीह मेरे को चाहिए। இயேசு மாத்திரம் எனக்கு போதும். हालेलुया। அல்லேலூயா. और एक वचन पढ़िए இன்னொரு வசனத்தை வாசிக்கவும் भजन संगीता சங்கீதம் 141 141 5 5 வசனத்தை வாசிக்கவும் 141 என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன்। ஆமென் அல்லேலூயா. 141 का 5 यस. हाँ क्या लिखा है नीतिमान इसमें लिखा है धर्मी लोग मुझे धर्मी लोग मेरे को प्रहार करो। आमेन. नीतिमान என்னை தயவாய் குட்டட்டும். धर्मी लोग पास्टर है Yes. धर्मी लोग पास्टर है धर्मी लोग मेरे को प्रहार करो நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டட்டும் वो मेरे लिए अच्छा होगा எனக்கு நன்றாக இருக்கும். और मूर्ख प्रहार करने से कुछ नहीं होगा ஏனென்றால் அநீதி உள்ளவர்கள் அல்லது அநீதி உள்ளவர்கள் செய்தால் எனக்கு நன்றாக இருக்காது. और वो मेरे को कुछ
अनुजोग करने से அவர்கள் என்னை திட்டுவதனாலே तो मेरे को ऑयल लगाने जैसा होगा। அவர்கள் என்மேல் என்ன தலையிலிருந்து எண்ணெய் வடிவதற்கு சமமாகும். आप लोग ऑयल नहीं लगाने से क्या क्या होगा? நம்ம தலையில எண்ணெய் தடவாவிட்டால் என்ன நடக்கும்? तो आपको कभी कभी हेडेक होगा ना। நமக்கு தலைவலிக்கும் அல்லவா? इसलिए धर्मी लोग मेरे को प्रहार करने से ஆகவே தான் நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டட்டும், तो मेरे लिए अच्छा होगा। எனக்கு மிகவும் நன்றாக இருக்கும். तो पास्टर लोग अगर मारेंगे तो अच्छा होगा। என்னை போதகர்கள் என்னை அடித்தால் அது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கும். हालेलुया। அல்லேலூயா. इसलिए पास्टर का बात सब हर दिन सुनो। ஆகவே நாம் போதகருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. जोहन 8 का 32 யோவான் 8:32 வசனத்தை வாசிக்கவும். जोहन 8 का 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். सत्य को जानने से मुक्त होगा। ஆமென். நாம் சத்தியத்தை அறிந்தோம் என்றால் நமக்கு விடுதலை கிடைக்கும். 7 सत्य मैं बताऊंगा। 7 சத்தியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல போகின்றேன். 7 सत्य। 7 வார்த்தைகள், 7 சத்தியங்கள். पहला सत्य முதல் சத்தியம் जोहन 17 का 3 யோவான் 17:3 17:3 ஆமா, யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. इधर सत्य कौन है? இங்கு சத்தியமானது யார்? फादर। फादर இங்கு தகப்பன், அதாவது பிதா. फादर लिखा है ना? நீர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் लिखा है. नहीं, जीसस को जानना अनंत जीवन लिखा है, लेकिन पहले क्या लिखा है? எஸ். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் முதலாவது எழுதப்பட்ட ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை தேவன் फादर लिखा है ना? पिता। पिता सत्य है। ஏனென்றால் இங்கு செய்யப்படும் தேவனே சத்தியமாக இருக்கின்றார். पहले पिता सत्य है, ஏனென்றால் தேவன் சத்தியமாக இருக்கின்றார். उसके बाद जीसस सत्य है। அதுக்கப்புறம் கிறிஸ்து சத்தியமுள்ளவராக இருக்கின்றார். जोहन 14 का 6 14:6 யோவான் 14:6 வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். जीसस बोला ना मैं सत्य हूँ। ஆமென். இங்கு இயேசு சொல்லுகின்றார், நானே சத்திய வழியும் वो सेकंड सत्य है। சத்தியமா இருக்கின்றேன். पहले पिता, முதலாவது பிதா, उसके बाद जीसस, இரண்டாவது இயேசு, उसके बाद அதற்கப்புறம் जोहन 16 का 13 16:13 யோவான் 16. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். जोहन 16 का 13 16 யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். हालेलुया। அல்லேலூயா. होली स्पिरिट सत्य है। பரிசுத்த ஆவியானவரே சத்தியமாக இருக்கின்றார். मेरा तरफ आइडिया, सब लोग मेरा ध्यान है, सब लोग ध्यान। நீங்கள் என்னை கவனிக்கின்றீர்களா? कुछ वाइब्रेशन हो रहा है सब लोग। நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? ध्यान में सुनो, ध्यान। நீங்கள் கவனமாக கேளுங்கள். पहले फादर, முதலாவது பிதா, उसके बाद जीसस, அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து, उसके बाद होली स्पिरिट, அதற்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர், उसके बाद அதற்கப்புறம் जोहन 17:17 அதுக்கப்புறம் யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். तुम्हारा वचन सत्य है। ஆமென். உம்முடைய வசனமே சத்தியம். हालेलुया। அல்லேலூயா. पहले फादर, முதலாவது பிதா, उसके बाद जीसस, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து, उसके बाद होली स्पिरिट, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர், उसके बाद वचन। அதுக்கப்புறம் வசனம். पहला तिमोथी 1 तिमोथी 3:15 1 தீமோத்தேயு 3:15 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார். 3:15 வாசிக்கும். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். सत्य, हाँ क्या है? சபை, ये கலிசியா. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அடுத்து தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. कलिसिया सत्य है। சபையானது சத்தியமா இருக்கின்றது. हालेलुया। அல்லேலூயா.
उसके बाद அதற்கப்புறம் पात्रो आया है यहाँ पे இங்கு பத்திர அங்கே வந்திருக்கின்ற ஒடிசாவிலிருந்து गोस्पेल करने के लिए। அவர் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக वो गोस्पेल सत्य है। சுவிசேஷம் சத்தியமாகும். गलातियो 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 கலாத்தியர் गलातियो 2 का 2:5 வாசிக்கவும். गलातियो கலாத்தியர் 2:5. ஆமென். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஆமென். बोले ना ஆமென். Yes, yes. सत्य சத்தியம். गोस्पेल सत्य है। ஆமென். சுவிசேஷம் சத்தியமா இருக்கின்றது. उसके बाद लास्ट அதுக்கப்புறம் கடைசியாக भजन संगीता சங்கீதம் 119 119 151 151 வாசிக்கும். 119 151. கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஆமென். आज्ञा कमांडमेंट सब सत्य है। எஸ், அவருடைய கற்பனைகள் உண்மையா இருக்கின்றது. तो बाइबल में कितना कमांडमेंट है? வேதத்தில் எத்தனை கற்பனைகள் இருக்கின்றன? कितना कमांडमेंट है எத்தனை கற்பனைகள் இருக்கின்றன? बाइबल में 613 कमांडमेंट है। 613 கற்பனைகள் இருக்கிறது. लेकिन सब लोग पकड़ नहीं पाया, इसलिए मोजेस को 10 कमांडमेंट दिए। ஆகவேதான் மோசேக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. उसके बाद जीसस आने से 2 कमांडमेंट। அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது 2 கற்பனைகளாக மாற்றினார். 2 कमांडमेंट में सब लोग नहीं है। ஆகிலும் இந்த நாட்களில் அந்த 2 கற்பனையின்படி நாம் நடக்கிறது கிடையாது. परमेश्वर को जानना, उसके साथ चलना अनंत जीवन है। ஆகவேதான் இயேசுவை அறிவதும் அவரோடு செல்வதும் ஒரு மகிழ்ச்சியானதாகும். आज क्या पर्व है? आज कौन सा फेस्टिवल है? இன்று என்ன கொண்டாடுகின்றார்கள் ஜனங்கள்? என்ன பண்டிகை கொண்டாடுகிறார்கள்? होसन्ना होसन्ना ஹோசன்னா ஹோசனா என்று அவர் கொண்டாடுகிறார்கள். होसन्ना का मीनिंग क्या है? ஹோசனா என்பதன் அர்த்தம் என்ன? होसन्ना का मीनिंग क्या है? ஹோசனம் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஹோசனா என்று சொன்ன என்ன அர்த்தம்? सेव आज नाउ। இன்றைக்கு எங்களை காப்பாற்றும், सेव आज नाउ। இன்று எங்களை ரட்சியும். इसलिए होसन्ना होसन्ना बोल रहे थे। ஆகவேதான் ஓசன்னா ஓசனா என்று சொல்லுகின்றார்கள். सब लोग क्यों होसन्ना बोला मालूम है? ஏன் அவர்கள் ஓசனா என்று சொன்னார்கள் தெரியுமா? उस समय रोम लोग बहुत ताड़ना कर रहे थे। இங்கு அந்த நாட்களில் ரோமர்கள் அவர்கள் மிகவும் வாதித்தார்கள். ये हमारा किंग आया, ஆகவே அவர்கள் நம்முடைய ராஜா வந்தார், वो हमको बचाएगा। அவர் நம்மை ரட்சிப்பார். लेकिन यीशु मसीह बचाने के लिए नहीं आया, ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிப்பதற்காக வரவில்லை, मंदिर को साफ करने के लिए आया। அவர் அந்த தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக அந்த நாட்களில் வந்தார். मंदिर इधर है, நம்முடைய அந்த ஆலயமான நம்முடைய இருதயம். इसलिए सब लोग गुस्सा हो गए। ஆகவேதான் அனைவரும் கோபம் கொண்டார்கள். लेकिन ये लोग क्या सोच रहा था? रोम से हम लोग को सब लोग को बचाएगा, हमारा राजा आ रहा है। ஆகியும் அவர்கள் சொன்னார்கள் ராஜா வந்திருக்கிறார், நம்ம இந்த ரோமருடைய கையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் நினைத்தார்கள். लेकिन पहले जीसस गया और वो मंदिर को साफ किया। ஆகிலும் இயேசு போய் அந்த தேவாலயத்தில் காணப்பட்டவர்களை சுத்திகரித்தார். इसलिए सब लोग गुस्सा हो गए। ஆகவேதான் எல்லா ஜனங்களும் கோபம் கொண்டார்கள். आज हम लोग क्रिश्चियन लोग भी वो मंदिर को साफ करने के टाइम में बहुत टाइम लगता है। ஆகவே நம்முடைய இருதயத்தில் கூட அந்த இருதயத்தை சுத்தம் செய்வதற்கு டைம் எடுக்கிறது. परमेश्वर को सब लोग जान नहीं पाएगा, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லாரும் அறிய முடியாது. वो दुख का नदी में लेता है। ஏனென்றால் அவர் துக்கத்தின் ஆறுகள் வழியாக நம்ம எடுத்து செல்கின்றார். मैं 2 वचन बताते हूँ तो 2 வசனங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 5 मैथ्यू 21 का 5 पढ़िए। மத்தேயு 21:5 வாசிக்கவும். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. जो भविष्य लोक है ना, जो बोला गया था वो सब ये हो गया था, पूरा हो गया. सही? ओहो, आपका तमिल में डिफरेंस है। वही हाँ, यस यस. 5 का बाद 6 पढ़ो तो। आप पढ़ लेना क्या? सियोन இதோ உன் ராஜா हाँ, சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். ओडिया बाइबल में 5 में लिखा है और आपका इसमें लिखा है ஓகே. सियोन का कन्या। அவர் அங்கே சியோனுடைய குமாரி என்று சொல்லப்படுது. எங்க இந்த வசனம்? சுயமன் குமாரத்தி. देख तेरा राजा आ रहा है। एक मिनट. सियोन कुमारती 21 का किस में लिखा है? 6 में नहीं, सियोन का कन्या किधर लिखा है? சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். 4 में लिखा है। ஆமா तमिल में वचन। ஆமா ஆமா. இதோ 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு
உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஆமென். वो लिखा है तुम्हारा राजा आ रहा है, वो नम्र है। உம்முடைய ராஜா சாந்த குணமுள்ளவராக வருகிறார். हमारा राजा क्या है? நம்முடைய ராஜா யார்? அவர் சாந்த குணமுள்ளவர். नम्र बोलने से क्या मालूम है? नम्र बोलने से சாந்த குணம் என்றால் என்ன? वो किस में आ रहा है? वो किस में आ रहा है? அவர் எதிலே ஏறி வருகிறார்? डोंकी के ऊपर आ रहा है। அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். हम लोग क्रिश्चियन लोग ये वचन को अच्छा तरह से नहीं जानते हैं। இதனுடைய அர்த்தம் சரியாக நாம் புரிந்து கொள்வது கிடையாது. नम्र बोलने से क्या मालूम है ना? சாந்த குணம் என்பது என்ன? वो विचार करता है ना। जर्जस जर्जस ஆமாச்சா. जर्जस का 9 का 8 में लिखा है, देखो तो। இங்கு நாம் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால் जर्जस 9 का 8 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கவும். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. தொடர்ந்து उसको வாசிக்க. पढ़ के जाओ। சொல்லுங்க, படிச்சுக்கிட்டே. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றார். एक दिन क्या हुआ? ஒரு நாள் என்ன நடந்தது? सब लोग का राजा है। ஒரு ராஜா வேண்டும். हम लोग का भी एक राजा है जिसका नाम है राजाओं का राजा है। நமக்கு ஒரு ராஜா உண்டு, ஒரு ராஜாதி ராஜா. उसका नाम जीसस है। அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. सब लोग का एक राजा है। எல்லாருக்கும் ஒரு ராஜா உண்டு. अभी इस लाइन में अगर कुत्ता लोग का भी राजा है। இந்த தெருவிலே நாய்கள் இருந்தா கூட அதற்கும் ஒரு தலைவன் இருப்பான். डॉग का भी राजा है ना। इधर का डॉग उस स्ट्रीट में चला जाएगा तो भाव भाव करेगा। இது இந்த தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு நாய்கள் போனால் அங்குள்ள நாய்கள் இது துரத்தும், கடிக்கும். तो सब लोग का राजा है। எல்லாருக்கும் ராஜா இருக்கின்றார்கள். तो एक दिन क्या हुआ? पेड़ लोग का भी राजा चूज किए। அந்த ஒரு நாள் என்ன நடந்தது? விருட்சங்களும் தங்களுக்கு ஒரு ராஜாவை வேண்டும் என்று சொன்னது. तो पहले कौन सा पेड़ में गए? முதலாவது எந்த மரத்தை பார்த்து கேட்டார்கள்? ओलिव है ना। ஒலிவ மரத்தை பார்த்து கேட்டார்கள். उसको बोला तुम राजा हो जाओ, इस जंगल का राजा हो। விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. वो बोला मैं राजा नहीं होऊंगा। அதற்கு ஒலிவ மரம் சொன்னது, நான் ராஜாவாக இருக்க மாட்டேன் என்று சொன்னது. मैं यीशु मसीह का काम में यूज होता हूं। ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறேன். किसको अगर अभिषेक करेंगे, நான் உங்களை இதை நான் அபிஷேகம் செய்தோம் என்றால், मास्टर बिशप किसी को भी अभिषेक करेंगे उसको ऑयल लगता है। ஏனென்றால் யாரை அபிஷேகம் பண்ண அவளுக்கு எண்ணெயானது பூசப்படும். वो ऑलिव का ऑयल लगता है। அவர்கள் ஒலிவ மரத்தை வைத்து அதை அபிஷேகம் செய்வார்கள். तो ऑलिव ट्री बोला मैं राजा नहीं होऊंगा। ஒலிவ மரம் சொன்னது, நான் ராஜாவா இருக்க மாட்டேன். उसके बाद कौन सा पेड़ में गए? அதற்கப்புறம் எந்த மரத்திற்கு போனார்கள்? அத்திமரத்திற்கு போனார்கள். उसको इस्राएल में प्रभु भोज में लगता है। அந்த அத்திமரமானது அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே அந்த ராபோஜனம் கொடுக்கும்போது கொடுப்பார்களாம். वो बोला मैं राजा नहीं होऊंगा। அது சொன்னது, நான் ராஜாவாக மாட்டேன். उसके बाद कहां पे आए? அதற்கப்புறம் யாரிடத்தில் போனார்கள்? द्राक्षा, वो हम लोग का प्रभु भोज में लगता है। அது திராட்சை ரசமானது நம்முடைய அந்த ராபோஜனத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. वो पेड़ बोला मैं प्रभु और मनुष्य के अंदर में काम करता हूं। நான் தேவனோடு மனுஷருக்குள்ளாக நான் கிரியை செய்கிறேன், इसलिए मैं राजा नहीं होऊंगा। ஆகவே நானும் ராஜாவாக இருக்க மாட்டேன். लास्ट में किधर गए? கடைசியாக யாரிடத்தில் போனார்கள்? काटा முட்செடி இடத்தில் போனார்கள். काटा तो बोलेगा आओ मेरे को राजा बना दो बोलेगा। ஆகவே முட்செடி சொன்னது, நீங்கள் என்னை ராஜாவாக்குங்கள் என்று சொன்னது. सबको फोड़ूंगा, எல்லாருக்கும் என்ன செய்வேன்? எல்லாரும் முள் குத்துவேன். तो इसमें हमको क्या सीखना मिलता है? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? राजा डोंकी में आया। मेरा राजा डोंकी என்னுடைய ராஜா கழுதை குட்டின் மேல் வந்தார். मेरा यीशु मसीह डोंकी के ऊपर आया। என்னுடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வந்தார்.
அவர் நமக்கு சாந்த குணத்தை கற்றுத்தந்தார். इतना बड़ा बड़ा पेड़ बोले के नहीं नहीं हम राजा नहीं होंगे, பெரிய பெரிய மரங்கள் சொன்னது நான் ராஜாவாக மாட்டேன். लेकिन आज सब लोग को राजा होने के लिए इच्छा है. ஆகிலும் ஒவ்வொருவராய் இந்த நாட்களில் அனைவரும் ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். क्रिश्चियन लाइफ में राजा नहीं, இயேசு கிறிஸ்தவ வாழ்க்கையில ராஜா கிடையாது. நாம் ஒரு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். तो कन्या बनेगा, ரெண்டு குமாரத்திகள் वही हो कन्या बनेगा. அதுதான் அவர்கள் குமாரத்திகளாக மாறுவார்கள். हम लोग का छोटा छोटा गलती में நம்முடைய சிறிய சிறிய தவறுகளினாலே हम लोग गिर जाता है. நாம் விழுந்து விடுகின்றோம். परमेश्वर को कैसे जानेंगे? இயேசு ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்ளுவோம்? इसलिए सब लोग उसी समय भी राजा को देख के होसन्ना होसन्ना कर दिए. ஆகவே ராஜாவை பார்த்து சொன்னார்கள் ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். क्यों करिए? ஏன் சொன்னார்கள்? रोम से हमको बचाएगा. ஏனால் ரோமரிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று நினைத்தார்கள். वो स्टिक लेके पूरा मंदिर साफ किया ना, அவர் சாட்டை எடுத்து அந்த தேவாலயத்தை சுத்திகரித்த பொழுது सब लोग डरे आ गया. எல்லாரும் பயந்து விட்டார்கள். राजा को पहचानना अनंत जीवन है. ராஜாவை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். एक राजा था, ஒரு ராஜா இருந்தார். एग्जाम्पल दे रहा हूँ. एक राजा है, ஒரு ராஜா இருந்தார். उसका नाम दाऊद है. அவருடைய பெயர் தாவீது. दाऊद पहले क्या कर रहा था? தாவீது முதலாவது என்னவா இருந்தார்? वो गाय को चला रहा था. அவர் கறவலாடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். लेकिन उसके पास एक क्वालिटी था. அவருக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. वो गाय से डायरेक्ट किंग बना दिया. அவர் அந்த கறவலாடுகள் பின்னாலே சுற்றி தந்து ஒரு ராஜாவாக மாறினார். वो कौन सा क्वालिटी उसको किंग बना दिया? அவருக்குள்ள இந்த நல்ல குணாதிசயம் என்ன இருந்து? आराधना. அவர் தேவனை துதிப்பது, आराधना. அவரை ஆராதிப்பது. जब राजा बन गया, அவர் ராஜாவான பிறகும் कि राजा का पैलेस में चला गया, அவர் ராஜா அரண்மனைக்குள் சென்ற பிறகும் पहले दुख में था, முதலாவது துக்கத்தில் இருந்தார். पैलेस में चला जाने के बाद அவர் அரண்மனைக்கு சென்ற பிறகு एप्पल खाया அவர் ஆப்பிள் சாப்பிட்டார். और सब लड़की लोग पैर दबाया. அவர் எல்லாம் அநேகர் சேவை செய்தார்கள். परमेश्वर को भूल गया. அவர் மறந்து விட்டார், தேவனை மறந்து விட்டார். उसी समय ये टबानिकल को பாலிஸ்டியன் लोग ले गए थे. அந்த நேரத்தில் தான் பெலிஸ்தர் வந்து என்ன செய்தார்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். तो उसी समय वो लोग जंगल में टबानिकल गिरा था. அந்த நாட்களில் அவர் என்ன செய்தார்? அந்த வனாந்தரத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்தார்கள். एक दिन दाऊद सोचा, அவர் தாவீது நினைத்தார், अरे मैं छोटा था, मैं गाय चला रहा था, बकरी चला रहा था, मेरे को प्रभु ने आराधना करने से राजा बना दिया. முதலாவது நான் சிறுவனாக இருந்தபோது கறவலாடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். இப்போ என்ன தேவன் என்னை ராஜாவாக்கினார். और मैं पैलेस में आनंद में हूँ. ஆகிலும் நான் இதனால் அரண்மனையிலே சுகமாக வாழ்கின்றேன். मेरा किंग जंगल में गिरा है. என்னுடைய உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை வனாந்தரத்தில் இருக்கிறது. मैं उसको लेके आऊंगा. நான் அதை எடுத்து வருவேன். ये प्लानिंग अच्छा है. அவருடைய திட்டம் நன்றாக இருந்தது. मेरा राजा को मैं पैलेस में लाऊंगा. என்னுடைய ராஜாவின் உடன்படிக்கை பெட்டி நான் அரண்மனைக்குள் கொண்டு வருவேன். सब लोग को बुलाया. எல்லாரையும் அழைத்தார். मेरा राजा कैसे पैलेस में आएगा? என்னுடைய ராஜா எப்படி என்னுடைய அரண்மனையில் வருவார்? वो टबानिकल कैसे पैलेस में आएगा? தேவனுடைய உடன்படிக்கை எப்படி அரண்மனைக்குள்ளாக வரும்? सब लोग क्या बोल दिए? எல்லாரும் என்ன சொன்னார்கள்? एक ये बनाओ, क्या बनाओ? बांडी. மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டி உண்டாக்கி वो बना दिया. बनाया बुलकाट. सब लोग गए. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். कीर्तन किए. அது எல்லாரும் பாடல்களை பாடினார்கள். गाना भी गाया. அவர் எல்லாரும் பாடல்களை பாடி துதித்தார்கள். उसको आनंद से ले आ रहा था. அவர் சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். रास्ते में என்ன நடந்து வழியிலே? वो बलद बोलते हैं ना, ஆமா, மாடுகள், वो पूरा ऐसे हो गया. பசுமாடுகள் அசைந்தன. और वो सब टूटा दिया. எல்லாம் கீழே விழுந்து விட்டது. उस समय ஊசா என்ற ஒரு மனுஷன் वो गिरने के टाइम में அந்த உடன்படிக்கைப்பட்டி அந்த விழுந்த சமயத்தில் அதை போய் அப்படியே தடுத்தார், நிறுத்தினார். सबको मार दिया. எல்லாம் அந்த இடத்துல அவர் இறந்தார். सबको मार दिया. எல்லாம் இறந்தார். राजा दाऊद पूरा गुस्सा हो गया. அதற்கப்புறம் ராஜா மிகவும் கோபம் கொண்டார். हाँ, मैं छोटा था, நான் சிறுவனா இருந்தேன், मेरे को राजा बना दिया. என்னை பெரிய ராஜாவாக்கினார்கள். मैं सोच रहा था कि आपको लेके आऊंगा. அந்த நாளில் நான் நினைத்தேன் தேவனுடைய பிரசன்னத்தை உடன்படிக்கை அரண்மனைக்கு எடுத்து வரேன்னு நினைத்தேன். मेरा मन तो ठीक था, என்னுடைய மனது சரியாக இருந்தது. लेकिन आप मेरा लोग को मार दिया, उसको मार दिया, ये सब टूटा दिया. ஆகிலும் அந்த வழியிலே என்னுடைய ஜனங்களை அழித்து விட்டீரே. वो गुस्सा होके आ गए. அவர் கோபத்தோடு வந்து விட்டார்.
उसी समय जंगल में அந்த நாட்களில் வனாந்தரத்திலே एक आदमी था, ஒருவர் இருந்தார். उसको हिंदी में अभिनादब बोलते हैं। அவரை ஓபேத் நேதம் என்று சொல்லுவார்கள். वो गया, देखा कि टैबरनेकल गिरा है, அங்கு பார்த்தால் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. वो लेके घर में आ गया। அதை எடுத்து தன்னுடைய வீட்டிலே வைத்தார். तो वो 3 महीना में करोड़पति हो गया। அதர் 3 மாதத்திலே அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ये वाला दाऊद किंग के पास मैसेज गया। அதற்கப்புறம் இதை இந்த செய்தி தாவீதிடத்தில் சென்றது. मैसेज बोला, मेरा क्या गलती हो गया? இது என்னுடைய தவறு என்ன நடந்தது? वो करोड़पति हो गया, मेरा क्या हो गया? அவர் அந்த ஆசீர்வதிப்பட்டி அங்கிருந்தனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். लेकिन एक जगह पर लिखा है, ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. सेकंड क्रॉनिकल 2 நாளாகமம் फर्स्ट क्रॉनिकल முதல் நாளாகமம் फर्स्ट क्रॉनिकल 15ஆம் அதிகாரம் 14-15 14-15 வாசிக்கும். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆமென். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். हालेलुया। அல்லேலூயா. तो वो प्रभु का सिंदूक को कैसे लेना है? அவருடைய தேவனுடைய பெட்டி எப்படி எடுத்து வர வேண்டும்? इधर लेना है। தோளின் மேல் சுமந்து கொண்டு வர வேண்டும். लेकिन दाऊद क्या कर दिया? ஆகிலும் தாவீது என்ன செய்தார்? वो ये बना दिया। அவர் என்ன செய்வார்? ஒரு வண்டியிலே வைத்து कितना गलती है? कितना गलती? புது ரதத்தில் எடுத்து சாரி. कितना गलती है? அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்? छोटा सा गलती। சின்ன ஒரு தவறுதான். इसलिए परमेश्वर से हम दूर हो जाते। ஆகவேதான் அவர் தேவனிடத்தில் தூரமாய் போய்விட்டார். आप लोग भी, मैं भी, நானும் நீங்களும் इतना साल से प्रेयर कर रहे हैं। எவ்வளவு நாள் நம்ம ஜெபித்தாலும், मेरा फास्टिंग कर रहा हूँ, நான் உபவாசிக்கிறேன், मैं ये कर रहा हूँ, நான் அதை செய்கின்றேன், मेरा काम क्यों नहीं हो रहा है? ஏன் என்னுடைய வேலை நடக்க மாட்டேன்றது? छोटा सा गलती। சிறிய தவறு. परमेश्वर, देखो एक बात मैं बताता हूँ, वेरी डेंजरस वर्ड है। ज्यूसियो नो ज्यूसियो मीन्स पहले 5 चैप्टर के बाद आता है। யோசுவா 3 का 4 पढ़े। 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டான். वेरी डेंजरस वर्ड है ये। இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை. ये जो टाबरनेकल है ना, टाबरनेकल को क्या बोलते हैं? உடன்படிக்கை பெட்டி. टाबरनेकल पहले परमेश्वर नियम दिया है, बोलो பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. टाबरनेकल अगर जाएगा பரிசுத்த ஸ்தலம் போகும் பொழுது तो आदमी लोगों कितना दूर में रहेंगे? உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது ஜனங்கள் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டுமா? 2000 முழம். What is the meaning of 2000 मालूम है? 2000 முழம். 1 kilometer is 2000. 1 கிலோமீட்டருக்கு தூரம். 1 kilometer is 2000. 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்க வேண்டும். तो अगर वो टाबरनेकल जाएगा ना, அந்த உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது क्रिश्चियन लोग, கிறிஸ்தவர்கள், आप और मैं, நீங்களும் நானும் 2000 के पीछे रहना है। நாம் 2000 और उसका आगे आ जाएगा, முன்னு போகும் பொழுது जल जाएगा। நாம் எரிந்து விடுவோம். लेकिन आज टाबरनेकल किधर है? இங்கு இந்த நாள் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கின்றது? आपका टाबरनेकल किधर है? உங்களுடைய உடன்படிக்கை எங்க இருக்கிறது? पैर के पास रखा है। ஆமென். आप होली है, आप होली है। நாம் வேதத்தை எங்கு வைத்திருக்கிறோம்? நம்முடைய கால்களுக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறோம். ஆமென். यीशु मसीह दया किया है। ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேல் இரக்கம் यीशु வைத்தார். मसीह का दया में मैं पकड़ा हूं। இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே ये टाबरनेकल है। இது உடன்படிக்கை பெட்டியாகும். ये टाबरनेकल जाएगा तो இந்த உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது और मैं, நானும் நீங்களும், मनुष्य है, நாம் மனிதர்கள் 2000 पीछे रखना है। 2000 அடி தூரம் இருக்க வேண்டும். आज यीशु मसीह का इतना दया है, ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே मैं पैर में पकड़ा हूं, நான் मैं इधर पकड़ा हूं, मैं इधर पकड़ा हूं। நான் என்னுடைய மடியிலே வைக்கின்றேன், கால் மேலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ये काइंड है। தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். इसलिए परमेश्वर को जानना अनंत जीवन है। இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நித்திய ஜீவன். बहुत दया किया है आपको। நம்மேல் அவர் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
टाबरनिकल बोलने से फुल पावर है। உடன்படிக்கை பெட்டி என்பது மிக வல்லமை உள்ளது. टाबरनिकल के अंदर वचन था, அது அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வசனம் वो இருந்தது. वचन आपको हाथ में दिया है। ஆக அந்த வசனத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். 2000 का पीछे रखना है, நம்ம 2000 அடி மூலம் தூரத்தில் வைக்க வேண்டும். लेकिन आजकल क्रिश्चियन लोग कुछ गलती, सब गंदा है, गंदा है। ஆகிலும் இந்த நாட்கள் நாம் பொல்லாதவர்களாக இருக்கின்றோம். परमेश्वर का वचन को सब लोग मानते नहीं, இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. डर नहीं है, डर नहीं है। ஒரு பயம் கிடையாது. इसलिए परमेश्वर को अच्छा से जानो। ஆகவே தான் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். दाऊद का मन अच्छा था, தாவீதுடைய மனது சரியாக இருந்தது. वो गाड़ी बनाया, அவன் நல்ல ஒரு ரதத்தை உண்டாக்கினார். वो गाड़ी बनाना झूठ नहीं है, அது வண்டி உண்டாக்க தவறு கிடையாது. और भजन किया भी, भजन भी किया, அவர் பாடல்களை பாடினார்கள். वो सब करने के बाद भी टूटा दिया परमेश्वर। ஆகிலும் எல்லாம் நடந்தும் அது முறிந்து விழுந்தது. बाद में जब वो पता चला அதற்கப்புறம் அவர் அறிந்து கொண்ட பிறகு परमेश्वर इसमें आएगा, ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் உடன்படிக்கை படி தோளில் சுமக்க வேண்டும். उस समय दाऊद क्या किया, அது தாவீது என்ன செய்தார்? इतना डांस किया, இது எவ்வளவு நடனமாடினார். उसका निकल गया। அவருடைய வஸ்திரம் கூட கலைந்து விட்டது. आज मेरे को कोई कोई ओडिशा में क्या बोल रहा है मालूम है, ஒடிசால என்னை குறித்து என்ன சொல்வார்கள்? दाऊद तो डांस किया है, தாவீது நடனமாடினார், मैं भी डांस करूंगा। நானும் நடனமாடுவேன். ये डांस करेगा, फिल्म सॉन्ग में डांस करता है। आजकल चर्च में सब में फिल्म सॉन्ग में डांस करता है। இன்னும் இந்த நாட்கள் என்ன நடக்க, சபையிலே சினிமா பாணியிலே நடனமாடுகின்றார்கள். हाँ? क्यों तुम डांस कर रहे हो बोलने से, ஏன் அந்த நடக்கிறது கேட்டால், मेरे को होली स्पिरिट डांस कराता है। என்று ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொல்கின்றார்கள். हाँ, होली स्पिरिट डांस कराता है। ஆவியானவர் நம்மை நடனமாட சொல்லுவாரா? दाऊद तो डांस किया, मैं डांस कर रहा हूँ। தாவீது நடனமாடினா நானும் நடனமாடுவேன் दाऊद சொல்கிறார். किस लिए डांस किया, தாவீது எதனால் நடனமாடினார்? पहले इसमें नहीं आया, முதலாவது அந்த ரதத்திலே கொண்டு வந்தார். तो बाद में पता चला कि वचन में जब वो फास्ट क्रॉनिकल में पता चला उसको, அதற்கப்புறம் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்ட பிறகு इसी में आएगा। அவர் தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். इसलिए वो परमेश्वर को इतना पागल हो गया, ஆகவே தான் அவர் தேவனை குறித்து ஒரு பைத்தியமாய் விட்டார். तो पैंट निकल गया। அவருடைய வஸ்திரம் கூட கலைந்து விட்டது. आजकल क्रिश्चियन लोग क्या बोल रहे हैं, அதுக்கப்புறம் கிறிஸ்தவ நாள் என்ன சொல்லுகின்றார்கள்? दाऊद डांस किया, मैं भी डांस कर रहा தாவீது நடனமாடினா நானும் நடனமாடுவேன். हूं। हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर को अच्छा तरह से जानो। அதே தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். हिब्रू चैप्टर எபிரியர் 10:31, 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 10:31, எபிரியர் 10. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஆமென். हालेलुया। ஆமென். 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 அல்லேலூயா. ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும். हालेलुया। जीवित परमेश्वर का हाथों में पड़ना भयानक बात है. कौन पड़ेगा, यार विழுவார்? परमेश्वर को जानना, उसके साथ चलना अनंत जीवन। இயேசுவை அறிவதும் அவரோடு செல்வதும் ஒரு பெரிய நித்திய ஜீவன் மகிழ்ச்சியாகும். और है, 2 मिनट. हेलो, टाइम हो गया और है, हो गया ना? थैंक यू, गॉड ब्लेस यू। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அருமையான போதகர் பாஸ்டர் நம்மை அருமையாக நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாரம்பரிய ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் பிறந்து அவர் இயேசுவை அறிந்து, ஆமென், இயேசுவுக்காக குடும்பத்தை எல்லாம் விட்டு
இன்றைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்னா அவருக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு, அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து வாசி. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு